ஆதின்னு ஒரு ஆளை பிடிக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் எதுக்கே அங்க இருக்கீங்க? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு கும்மாளம் போடலான்னு. நீ கேட்டியா? இப்ப சாரே இங்க எதுக்கு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சார், யூ ஆர் a great சார். நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க. வாய் கிழிய பேசுறீங்களே, இப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா, அவனை பிடிக்க உங்களுக்கு துப்பு இல்ல? ஆமா சார், துப்பு இல்ல. துப்பு மட்டும் கிடைச்சிருந்தா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். வாய மூடியா. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே தனியா ஒத்தாளா நின்னு அவனை பிடிக்கிறேன். நம்மா துண்டு தீப்பெட்டியே உங்களால பிடிக்க முடியல, இதுல எப்படி போய் நீங்க ஆதியை பிடிக்க போறீங்க? நான் புடிச்சு காட்டுறேன்டா. வேண்டாம் சார், ஆதி ரொம்ப டேஞ்சரான ஆளு. என்னைய பெரிய டேங்கரான ஆளு? மண்டவோடு படம் போட்டு 10,000 வோல்ட்ஸ் போட்டிருந்த டிரான்ஸ்பார்மர் குள்ளியே கைவிட்டவன் ஆளு. அதுவே என்ன ஒண்ணும் பண்ணல. எப்படி சார் 10,000 வாட் பவர் இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ல கைய விட்டு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலன்னா நீங்க பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. என்ன பயங்கரமான ஆளு? ஊருக்குள்ள நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்ட் போகுது, அந்த நேரம் பார்த்து இவர் கையை விட்டுருப்பாரு. அப்புறம் எப்படி சாக்கடிக்கும்? இப்படித்தான் அடிக்கும். ஆதின்றவன் ஒரு சாதாரணமான ஆளு. அவனை ஏன் இன்னும் உங்களால பிடிக்க முடியல? ஏன் பிடிக்க முடியல? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி சாதாரணமான ஆளே கிடையாது. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அவன் ரேஷன் கடையில சக்கரை வாங்குறது கியூல முன்னாடி நின்று இருப்பான். அவனுக்கு பின்னால ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கும். அதுக்கு என்னமோ அவனுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்க மாதிரி சீன் போடுற. அது ரொம்ப நல்லவன் சார். அவனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க எல்லாருக்கும் 5 கிலோ அரிசியும் 500 ரூபாய் பணமும் கொடுப்பானா பாத்துக்கீங்களா? ஆமா, அவங்க எல்லாருக்கும் குழந்தை குட்டி இருக்கா? யாருக்குமே குழந்தை இல்ல சார். எப்படி இருக்கும்? 500 ரூபாய் பணமும் 5 கிலோ அரிசியும் கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் கட்டாஞ்சி பண்ணிருக்கான். அந்த ஆதிய போய் நல்ல பண்றீங்க சார். ஆதி மேல அவண்டமா பழி போடாதீங்க சார். இப்ப என் பொண்டாட்டி 6 மாசமா முழுகாம இருக்கா. அது எப்படி? ஆமாயா, என்னமோ எனக்கு தாலி கட்டல மாதிரி என்கிட்ட வந்து எப்படி நொப்படின்னு கேளு. போய் உன் பொண்டாட்டியை கேளியா. ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பெல்லாம் தானே வளர்றது இல்லையா? அதே மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே? I say shut up. அந்த ஆதி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நான் உடனே இப்போ அந்த ஆதியை பார்த்தாகணும். சார், உங்க முதுக கொஞ்சம் பாருங்களேன். தெரியுதுல்ல, உங்க முதுக பாக்குறதுக்கே இவ்வளவு நேரம் பண்றீங்களே, அப்புறம் எப்படி ஆதிய உடனே பாக்கணுங்கிறீங்க? I don't want any explanation. I want to meet him immediately. சார், இந்த நேரத்துல இமிடியேட்லாம் கிடைக்காது, 6 இட்லி தான் கிடைக்கும். வேணா சொல்லுங்க, 5 இட்லியை கெட்டி சட்னி வச்சு பார்சல் பண்ணி கொண்டு வந்துடுறேன். முதல்ல உள்ள பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனியா? நீங்க என்னதான் கலாச்சாரம் நான் சிரிச்சிட்டு போவேன்னு நினைக்காதீங்க. Because I am serious police officer. நான் உடனே ஆதியை பார்க்கணும். வர சொல்லுங்க. சார், அவன் உங்களை மட்டும் இல்ல யாரையும் பார்க்க வர மாட்டான். நீங்க தான் அவனை போய் பார்க்கணும். ஓ, அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அவனை எங்க எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா என் பேண்ட் சட்டை ஏன் என்னோட ஜெட்டிய கூட கைட்டு தர தயாரா இருக்கேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம எனக்கு தெரியாம என்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. ஏ ஆதி, உன்னை பார்க்கணும்னா நாங்க எல்லாரும் தான் உன் வீட்டுக்கு வரணுமாமே, நீ வரமாட்டியாமே. அதான் இப்ப உன்னை எப்படி வர வச்சேன் பாத்தியா? இதுக்காகவா என்னோட எல்லா துணியும் எடுத்துட்டு வந்தீங்க? லைட்டா இப்படி கண்ணை காட்டி கூப்பிட்டு இருந்தாலே உங்க பின்னாடியே வந்திருப்பேனே. டேய், உன்னை கண்ணை காட்டி கூப்பிடுற அளவுக்கு நான் ஒண்ணு காஞ்சி போய் கிடக்கிறா. இத பாராதி, மரியாதையா உன்னோட இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையும் நிறுத்திடு. அப்படி என்ன சார் நான் இல்லீகலா பிசினஸ் பண்ணிட்டேன்? என்ன பண்ணியா? மார்க்கெட்டுக்கு போய் எங்க ஆளுங்க மாமூல் கேட்டா இப்பதான் எல்லா மாமூலையும் ஆதி வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. சரி, டிராபிக்ல நின்னு கலெக்ஷனை போடலான்னு பார்த்தா அங்கேயும் எல்லா கலெக்ஷனையும் நீ வாங்கிட்டு போயிருக்க. கள்ளச்சாரத்தை பிடிக்க போனா இப்பதான் ஆதி 2 கிளாஸ் சாராயம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா எங்க மேலதிகாரிகளுக்கு நாங்க எப்படியா கப்பம் கட்ட முடியும்? உன்னால சேட்டுக்கிட்ட வட்டிக்கு வாங்கி கப்பம் கட்டிட்டு இருக்கோம். சேட்டு டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து அரே ஒழுங்கா பணத்தை கட்டு, இல்ல நிம்பிள் ஸ்டேஷன்ல நம்பிள் பேர்ல எழுதி வைன்னு அவன் பாஷையில எங்களை கேவலப்பட்டு போறாங்க.
சேட்டு உங்களை எப்படி திட்டி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே என் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க, அடுத்த தடவை வரும்போது இந்த துணி இல்லாம அந்த ஒவ்வொரு முறையும் நான் ஏழை எடுக்க முடியாம அந்த ஆதியே வந்து ஏழை எடுக்கும். எப்படிடா? ஆமா, நீ ஏழை எடுக்க வர்ற மாதிரி வர, ஏதோ எச்சில் எடுக்க வர மாதிரி ரெண்டு கையை வீச்சுக்கிட்டு வர, எப்படி ஏழை எடுக்க? டேய், 5 லட்சம் 50 லட்சம் போட்டு ஏழை எடுக்கிறதுக்கு எவன் எடுப்பானா? ஆனா காசே இல்லாத ஏழை எடுக்கிறதுக்கு தானே திறமை இருக்கு. அதுக்காக டீ கடைக்கு வரப்பெல்லாம் காசே இல்லாம வர பாரு, உனக்கு ஓவரா கொழுப்பு ஏறி இருக்குனே. டேய், ஏதோ ஒரே ஒரு நாள் அண்ணன் காசு இல்லாம ஓச்சில டீ குடிக்க வந்ததுக்கு அதையே திருப்பி சொல்லி காட்டிட்டு இருக்கியடா. இன்னொரு தடவை ஓச்சில டீ குடிக்க வந்தா அண்ணன் செருப்பால என்னங்கடா எல்லாரும் காசு பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? காசு இன்னைக்கு போக நாளைக்கு வரேன்டா. அடைச்சி போடா, இதே தான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எங்க காசு வர்றது? 4 வருஷம் என்னடா, 40 வருஷம் நாளை இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இஷ்டம் இருந்தா வேலையை பாருங்க, இல்ல போயிட்டே இருங்க. ஆனா இன்னைக்குள்ள அந்த குட்டியை போட்டு தள்ளிடணும். நமக்கு இருக்கிற பவருக்கு குட்டியை போய் போட சொல்றீங்க. பழங்கு பெருசானவனே போட்டுருவோம். அப்பதான் ஆளுக்கு ஒரு 5 கிலோ கறியா தேரும். நான் ஆட்டுக்குட்டியா போட சொன்னேன், ஆதியோட புள்ள குட்டிய போட சொன்னேன். ஐயோ, என்னன்னு ஆட்டுக்குட்டி ஆதியோட புள்ள குட்டி? தமிழ் என்னமா விளையாடுதுன்னு இன்னைக்கு சண்டே அதான் விளையாடுது. போய் அந்த ஆதியோட புள்ள குட்டிய போட்டு தரலாம். வாங்கடா. வயசாகுது, இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி நடு ரோட்ல பொம்மை துப்ப கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. நடு ரோட்ல எவன் நடக்க தேவையில்லை. உனக்கு தனியா சொல்லணுமா? மரியாதை போயிடா, இல்ல வெட்டி போட்டுருவேன். நான் சும்மா சுட்டுனேன், இது துப்பாக்கி கூடாது, பிளாஸ்டிக். பாருங்க, சொல்லண்டா நான் சுடலன்ட்டு. நீ சுடலண்ணா? ஏன்கிட்ட நான் சொல்றேன், அண்ணங்கிட்ட சொல்றேன். அண்ணன் சுடலண்ணா? ஆமாண்ணா. அந்த பயம் இருக்கட்டும், துபாய் கூட எங்க அக்கா பொண்ணு. என்னடா நாம கவுபா ரேஞ்சுக்கு கன் ஃபைட் பண்ணி கலக்கிட்டு இருக்க, அவன் என்னடா இடையில புந்து கலாச்சிட்டு போறான். உடனே இந்த கோமாளி போய் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க. சாணியை கரைச்சு மூஞ்சில ஊத்துனாலே அதை கண்டுக்க மாட்டேன், இதெல்லாம் போய் கண்டுக்கிறியா? சுடுனா கேப்பி தீண்டு போச்சுடா. கேப்பில்னா என்ன வாயில சுடுன அப்படின்ற. ஓகே, அட்மில் அடிங் பொம்மை துப்பாக்கிய வச்சுக்கிட்டு வாயில சவுண்ட் விடுறீங்க. உங்களை ஓடுங்கடா. நல்லா கேட்டுக்குங்க, இந்த குட்டி கிட்ட மோதி எவனா ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கங்கடா பொட்ட பசங்கடா. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? மேல யாரும் இல்ல சார், வெறும் ஒட்டடையா தான் இருக்கு. நான் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு கேட்டேன். குட்டி மேல. என்னையா இப்பதான் மேல யாரும் இல்லன்னு இப்ப குட்டி மேலங்கிற? உனக்கு தான் கலாய்க்க தெரியுமா ராஸ்கல்? எங்களுக்கும் கலாய்க்க தெரியும். ஐயோ சார், நான் ஆதிநாராயணன் பையன் குட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். என்னது? ஆதியோட மகன் குட்டி பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? ஆதி யார், அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ட துணமா வெட்டி கடல்ல போட்டுருவான். ஏன் சார்,
எதுக்கு இப்படி பேசி பழகுறீங்க? ஆதி யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவனை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கடல்ல வச்சிருவான். இப்படி சாதாரணமா பேசினா யாரும் பயப்பட மாட்டாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம ஏத்தி இறக்கி பேசி எல்லாரையும் பயமுறுத்துறீங்க? ஆதிய பத்தி உனக்கு தெரியாது. டாக்டர் ஆதிக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க கிட்ட முன்ஜாமீன் எடுத்து வச்சவன். அப்பேற்பட்ட முட்டாள் கிட்ட மோதிரங்கிறத ஞாபகத்துல வச்சுக்க. அப்படி நான் மோதினா அந்த ஆதி என்ன பண்ணிடுவான்? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவான். லட்டி ராஸ்கல் என்ன பண்ணுவானா? 60 வயசு ஆளா இருந்தா அடிச்சு தொங்க விட்டுருவான். பிலோ 10னா பின்னி எடுத்துருவான். 20-25 வயசு பையனா இருந்தா சாரிப்பா நான் பண்ணது தப்புதான் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நீ வச்சுக்கிட்ட என்ன பயமுறுத்துறீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களான்னு கேட்டேன். யாரியா கேக்குறேன்ல? யாரியா? உங்களுக்கு இதே வேலையா போச்சு சார். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு வந்து யாரு கேட்க வேண்டியது நான் தான் சார். சப் இன்ஸ்பெக்டர் ராம் கோபாலு சார். நான் அந்த பொண்ணு யாருன்னா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் செந்தில், இவங்க லேடி கான்ஸ்டபிள் பூர்ணிமா, 2 பேரும் மஃப்டில வந்திருக்கீங்க. Am I correct? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸ் இல்ல சார். போலீஸ் இல்லன்னா என்னையா? தோ இவன் போலீஸா இல்ல இவன் போலீஸா இல்ல அந்த ஆளு போலீஸா? எல்லாரும் காஸ்டியூமர் கிட்ட போலீஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு ஒரு ஓரமா நிக்கல. அதே மாதிரி நீங்க 2 பேரும் வாங்கி மாட்டி நிக்க வேண்டியதானே. யாருமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆள் தம் பிடிச்சு பேசிட்டு இருக்காரு. நீ என்னடா நான் கொஞ்சம் பேசலாமான்னு பர்மிஷன் கேக்குற? என்ன மாதிரி சிங்கிள் கேப்ல பேச வேண்டியதானே? இது குட்டியா? எந்த குட்டி? எந்த குட்டி? எந்த குட்டி? சொல்லு சொல்லு, எந்த குட்டி? அதான் சார் ஆதிநாராயண மகன் குட்டி. அவன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சபாஷ்! குட்டி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறனா உண்மையிலேயே நீ தைரியசாலி தான். இன்னில இருந்து நீ எனக்கு செக்யூரிட்டி ஆரு. நீ தான் என்ன காப்பாத்தணும். ஓகே தம்பி, இப்பவாது புரிஞ்சுதா ஏன் ஆதியோட பையன் குட்டி பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லன்னு? இவன் சரியான அருளூசப்பா. உடனே அந்த குட்டி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த குட்டியை ஜட்டியோட லாக்அப்ல நிறுத்துங்க. ஓகே கடைசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்காம கடகடன்னு டயலாக் பேசிட்டு போயிட்டானே. தட் இஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருள் ஈஸ்டர். அவன் ராத்திரி 12 மணிக்கு பேய் பிடிக்குமோ நாய் கடிக்குமோன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீங்க என்னடா தீ பிடிக்கன்னு பாத்தா போயிட்டு இருக்கீங்க. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா அவனுக்கு தீ பிடிக்க முத்தம் கொடு பாப்போம். சரி சரி ஓகே விடு. இப்ப என்ன உனக்கு தீ பிடிக்க முத்தம் கொடுக்கணும் அவ்வளவுதானே? தேத்தாம்பா குடுக்குறான் பாடுறா. குடுக்கடா தீ பிடிக்கா. ராஸ்கல் ஒரு பாட்டு பாடினா வந்து இதே வேலையா போயிடுச்சு டிஸ்டர்ப் பண்ற ராஸ்கல். நேரத்துக்கு மூக்கில் தீ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கமான் குயிக் அடுங்க. குட்டி இப்ப என்ன நடந்து போச்சு? போலீஸ் கையில் அடி வாங்குறது நமக்கெல்லாம் பெருமைடா. இன்னும் எத்தனை பேர்த்த அடி வாங்கணும் தெரியுமா? இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்பி, எஸ்பி, ஏசி அப் டு மிலிட்டரி வரைக்கும். அண்ணன் இது வரைக்கும் எத்தனை பேர்த்த அடி வாங்கியிருப்பேன் சொல்றா. 2 நாளைக்கு முன்னாடி டிராபிக் போலீஸ் கிட்ட சரியான அடி வாங்கினீங்க. நேத்து யாருக்கிட்ட அடி வாங்கினீங்க? ஆனா யாருக்கிட்ட அடி வாங்கினீங்கன்னு எழுதி வைக்க மாட்டேன். உன்னெல்லாம் எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்கிற? அடி வாங்கின கொட்டி திரும்ப திரும்ப அடி வாங்குறது எவ்வளவு அசிங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு யாரு என்னன்னு எழுதிக்க விட்ட. அடுத்த வாரம் கும்பகோணம் போய் டிஎஸ்பி கிட்ட அடி வாங்கணும் தெரியல. டிக்கெட் ரிசர்வ் பண்ணியா? மறந்துட்டேனே. ஒரு வேலையை கூட யாரும் உருப்படியா செய்ய மாட்டீங்களா? நானா போய் அந்த டிஎஸ்பி கிட்ட அடி வாங்கினேன்னா 2-3 மணி நேரத்துல அடிச்சுட்டு விட்டுருவான். அவன் வந்து அடிச்சானா குறைஞ்சது 1 வாரம் ரூம் போட்டு அடிப்பாயா? உன்னை எல்லாம் ரவுடின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு தம்மா தோண்டு பொடியே என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன உள்ள வச்சுட்டா நீ என்னமோ வெட்டி கதை பேசுற. ஆத்தத்தை என்ன பேசுறோம் தெரியாது. டக்குன்னு வாய விட்ட ஊரா போய் அடி வாங்கினாதான்டா தெரியும். வெட்டி கதை பேசுறேன்னு சொல்லிட்டு வெட்டி கதை பேசாம ஜெயகாந்த கதைய பேசுற. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்ட. குட்டி இப்ப அப்பா பத்தி புரிஞ்சீங்க. குட்டி மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியுமா? இந்த நாய் தான். இவனா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆணியாயமா என் கண்ணு முன்னாடி நீ அடி வாங்குறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இவனுங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்கங்கிற தைரியத்தில் தான் நீ அடிக்க போற. ஒரு பய வர மாட்டான். எல்லாரையும் சும்மா அட்மாஸ்பியர் பேசுவோம் பேசுவோம். தம்பி ஏன் டக்குனு கையை தட்டி விட்ட? கை சுருங்கி அடிச்சுட்டா நீ சுருங்கி எடுப்ப. எதுல ஒரு நிதானம் வேணுப்பா. இளரத்தல்ல அதான் இப்படி பண்ற.
ஆமா, எதுக்கா குட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? என் லவ்வர் மேல காரி துப்புனா அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தம்பி, சண்டையில காரி துப்புறப்போ யாராவது குறுக்க வந்தா எச்சி படத்தான் செய்யும். அதுக்கு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற? நீ துப்பும் போது இவன் குறுக்க வந்ததுனால்தான் இவன் மேல எச்சி பட்டுச்சு. அதே மாதிரிதான் அன்னைக்கு பட்டுக்கும். அதனால தயவு செய்து கேஸ வாபஸ் வாங்கிக்கடா செல்லம். உனக்கு அறிவு இருக்குதா? போய் அந்த குதிரை மூக்க கிட்ட போய் கெஞ்சி நிக்கிற குட்டி. இந்த ஆதி எல்லார்ட்டையும் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சோன்னு உனக்கு தெரியாது. இத போய் புதுசா சொல்லிட்டு இருக்க. தம்பி, நான் கெஞ்சி கேட்கறதுனால ரவுடி இல்லன்னு நினைச்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்கிற நான் ரவுடி தான். மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கிக்க. கேஸ வாபஸ் வாங்கலன்னா தேவையில்லாம என்கிட்ட வாங்குவ. ஏண்டா லூசு நாயே, தேவை இருந்தா தாண்டா வாங்கணும். தேவையில்லாம எதுக்கு வாங்கணும்? என்னடா பிள்ளை பேசி வச்சிருக்கிற? என்னடா சொல்ற? அடிக்கிற கை அணைக்குமா, அணைக்காமலே நெஞ்சம் வலிக்கிறதே, அடிக்கிற கை அணைக்குமா. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எப்பா, ரேடியோவுல போடுற பழைய பாட்ட பரதேசி பாண்டுகிறான். இத போய் எப்படி தெரியும்னு கேக்குற? பத்தியா, ஒன்னு அடிச்சா ஐயோ எம்மான்னு கத்துறீங்க. இது அவன் அடிக்கிற என்ன பண்றான் பாரு. அடிக்கிற கை அணைக்குமா, அணைக்காமலே நெஞ்சம் வலிக்கிறதே, அடிக்கிற கை அணைக்குமா. அம்மா பேரு சொல்லு. அம்மா பேரு என்ன சொல்ற? அம்மா பேரு என்ன? அட, இந்த கை நாட்டு டிவி பேப்பர் நியூஸ் எதுவும் பாக்குறது இல்ல போல இருக்கு. தமிழ்நாட்டுல சின்ன குழந்தைய கேட்டா கூட அம்மா பேரு என்னன்னு கரெக்டா சொல்லும். இவன் என்னடா அவங்கிட்ட போயிட்டு அம்மா பேரு என்ன அம்மா பேரு என்ன கேட்டுக்கிறான். நான் அந்த அம்மா சொல்லறா, இவன் அம்மா பேரு என்னன்னு கேட்டேன். சொல்ற அம்மா பேரு என்ன? உங்க அம்மா பேரு என்ன? லட்சுமி. அப்படின்னா உன் சொந்த ஊரு? திருநெல்வேலி பக்கத்துல. அடி செருப்பால, திருநெல்வேலி பக்கத்துலயா? 600-700 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, தெரியுமில்ல? அத்தலாம் இங்க வாங்க. என்னப்பா சொந்த ஊர் எது? திருநெல்வேலி பக்கத்துல அம்பாசமுத்திரம். தந்தானே நானே நானே தானே 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 நானே தானா கொஞ்ச நேரத்துல அம்பாசமுத்திரத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்றேன், உங்க அப்பா பேர் என்ன? முடிச்சவைக்கு மொல்ல மாதிரி பொறம்போக்கு எச்சிக்கல. ஊருக்குள்ள எனக்கு தான் இத்தனை பேர் இருக்கு, உங்க அப்பாவுக்கு இத்தனை பேர் இருக்கா? உங்க அப்பாவோட முழு பேர் என்ன? ஆதி நாராயணன். ஆதி நாராயணன். சலோ, நீதானே என் புள்ள, நீதானே என் புள்ள, என் புள்ள. கைய விடுங்க. நீங்க எங்க அப்பா இல்ல, நீங்க எங்க அப்பா இல்ல. உங்க மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. இது காலையில எந்திரிச்சோட எல்லாரும் என் மூஞ்சிய பார்த்து சொல்றதுடா. இப்ப மத்தியானம் என் மூஞ்சில முடிக்கலாம். அந்த அப்பா கட்டிப்பிடி. ஆமா, கட்டி பிடிச்சி லிப்ட் லிப் கிஸ் அறிவு கட்டாப்பா. அவனை போய் பையன் சொல்லுகிற. டேய் குட்டி, இது யார் தெரியுமா? லட்சுமி பையன்டா. அட உணர்வாயா, லட்சுமிங்கிறது பொண்ணு, நீ என்னடா லட்சுமி பையங்கிற? டேய் நிறுத்துங்கடா. காமெடி பண்றங்கிற பேர்ல இனிமே எவனாவது இங்க நின்னீங்க காலை வெட்டி விடுவேன். சலோ, நீதானே என் வாரிசு. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என்ன விடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. சலோ, நில்லு. குட்டி, இன்னைக்கு எப்படியாவது சத்யாவை தூக்கிட்டு போயிடணும். ஐயோ, முன்ன மாதிரி இல்லப்பா. இப்ப போலீஸ் ரைடு ஓவர் ஆகுதான், வரமாட்டாங்கிறா. கவிதா ஓகேவா? கவிதா நல்லா இருப்பா? நான் என் புள்ள சத்யாவை சொன்னேன்டா. ஆச்சலோ, நீங்களா? டே சத்யா, குட்டி நான் வளர்த்த புள்ள, ஆனா நீ நான் பெத்த புள்ள. அதனால என் கூட நான் வர மாட்டேன். எதுக்காக எங்க அம்மாவை பாதியில விட்டுட்டு போனீங்க? அத முதல்ல சொல்லுங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ படம் மொக்கையா இருக்கு, வாடி போலான்னு உங்க அம்மாட்ட சொன்னேன். அவன் வரமாட்டேன்ட்டா, அத பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். இப்படி எல்லாம் பேசி எங்க அம்மாவை ஏமாத்தி இருக்கலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா இங்கிருந்து போயிருங்க. டேய், யாரை எதிர்த்து பேசுற? அவர் யார் தெரியுமாடா? சிங்கத்துக்கிட்டே சிரிப்பு காட்டினவரா. அப்பேற்பட்ட மனுஷனே சீரியஸாக்குற. டே குட்டி, சின்ன பையன்கிட்ட சிங்கத்து கதையா சொல்லி ஏன்டா பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற? அவன் பயப்படுறானோ இல்லையோ,
சிங்கனோடனே நீ பயப்படுற? வாய மூடுறா. சிங்கத்து வாயா? இந்த அசிங்கம் பிடிச்ச வாய. சத்யா ப்ளீஸ் நீ என் கூடயே வந்துரு. முடியாது. ஏன்? ஏன்னா நீ ஒரு ரவுடி. அப்பா ஏப்பா சொல்லுங்க பையன் அழுவுறீங்க? குட்டி ஊருக்குள்ள யாருமே என்ன ரவுடின்னு ஒத்துக்கலடா. ஆனா நான் பெத்த புள்ள என்ன ரவுடின்னு ஒத்துக்கிட்டான்டா. அதுதான் ரத்த பாத்தோம். வாடா ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். ஏ சத்யா என்னடா என் அப்பா குனிய குனிய குதிரை ஏறிக்கிட்டு இருக்க? இப்ப நீ மட்டும் வரல தூக்கிட்டு போயிடுவோம். என்னடா உங்க ரவுடித்தனத்தெல்லாம் என்கிட்டே காமிக்கிறீங்க? முடிஞ்சா தூக்கிட்டு போங்கடா பாக்கலாம். அப்படியா? அப்பா தூக்குறப்பா தூக்குற. கமான் 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 போய் தள்ளா அப்படி. வா வா வா. டேய் என்னடா பண்றீங்க? டேய் டேய் என்னடா என்ன தூக்கிட்டு போவீங்கன்னு பார்த்தா என் வீட்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போறீங்க. இவர் 6 மாச கை குழந்தை இல்ல பால் காவடி தூக்கிட்டு போறதுக்கு நாயே. முடிஞ்சா நடந்து வா இல்லன்னா அப்படியே நவுந்து வா. சரிடா? டேய் டேய் நில்லுங்கடா. நில்லுங்க. மரியாதையா என் பாத்திரத்தை கொடுத்துட்டு போங்க. ஏப்பா லொல்லு சபால தான் உனக்கு ஏகப்பட்ட பாத்திரம் கொடுத்திருக்குல. வில்லன் காமெடியன் குணச்சித்திரம் ஏன் இதுல ஹீரோ பாத்திரமே கொடுத்திருக்கு. இதுக்கு மேல பாத்திரத்தை கூட பாத்திரத்தை கூடன்னு கேக்குற. இதுக்கு மேல உனக்கு பாத்திரம் கொடுக்க கூடாது. பாத்திரம் தான் கொடுக்கணும். நான் அந்த பாத்திரத்தை கேட்கல. என் வீட்ல இருந்து எடுத்துட்டு போன இந்த பாத்திரத்தை கேட்டேன். என்னடா பெரிய பாத்திரம். வீட்டுக்கு வாடா. அரண்மனை மாதிரி வீடு, 50-60 வேலையாட்கள், தங்க தட்டுல சாப்பாடு, வெள்ளி டம்ளர்ல தண்ணி. இதுக்கு மேல என்னடா வேணும்? தயவுசெய்து ப்ளீஸ் வீட்டுக்கு வாடா. நீ என்னதான் புழுகுனாலும் நான் வரமாட்டேன். ஏய் அப்படியே பக்கெட் எடுத்து மண்டியா போந்துருவேன். என்னடா நினைச்சிருக்கிற? அப்பா இவ்வளவு சொல்லிய வரமாட்டாங்கிற? தினமும் உன்னை நினைச்சு நினைச்சு அப்பா சோறு தண்ணி இல்லாம துருபா அடிச்சு போயிட்டாரு பாருடா. அரண்மனை மாதிரி வீடு, தங்க தட்டுல சாப்பாடு, 50-60 வேலையாட்கள், வெள்ளி டம்ளர் தண்ணின்னு சொன்னதுக்கு நம்ம புழுகிறான்னு சொல்லிட்டான். இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு துரும்பா இழைச்சிட்டேன்னு சொன்னா நம்புவானடா? ஆமால நோமா இல்ல. இந்த மாதிரி சத்யா இன்னைக்கு நீ வரலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவ. ஆனா நீ வரப்போ நான் இருக்க மாட்டேன். ஏன்பா எங்கேயாச்சும் வெளியூர் போறியா? சொல்லுப்பா நானும் வரேன்பா. நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. நோ மென்ஷன். இந்த மாதிரி சத்யா கடைசியா நான் சாகறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அப்பான்னு சொல்டா ப்ளீஸ். ரொம்ப ஆசையா இருக்கடா. சொல்டா அப்பான்னு சொல்டா. சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாதடா. தயவு செய்து அப்பான்னு சொல்டா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப சொல்ல போறே இல்லையா? ஐயோ அப்பா குட்டி என் புள்ள என்ன அப்பான்னு சொல்லிட்டான்டா. என் புள்ள என்ன அப்பான்னு சொல்லிட்டான்டா குட்டி. ஐயோ அப்பா அப்பான்னு என்ன சொல்லிட்டான்டா. ஐயோ அப்பா என் புள்ள திரும்ப திரும்ப அப்பான்னு சொல்லிட்டான்டா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் புள்ள என்ன அப்பான்னு சொல்லிட்டான். ஐயோ அப்பா என் புள்ள என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டான்டா. ஐயோ டேய் குட்டி என்னடா ஐயோன்ற? செத்துட்டான்பா. பரவாயில்ல விடு. நான் சாகறதுக்குள்ள என்ன அப்பான்னு ஒரு தடவை கூப்பிடுறான்னு. ஆனா அவன் சாகறதுக்குள்ள அப்பா அப்பான்னு என்ன பல தடவை கூப்பிட்டான்டா. அது போது எனக்கு. ஐயோ மூஞ்ச பத்தி அதுக்கு நான் அடிச்ச அடியில வலி தாங்க முடியாம ஐயோ அப்பான்னு கத்துனா. நீ என்னடானா பாசத்துல அப்பா அப்பான்னு கத்துனா நினைச்சியா? எப்படியோ அறிஞ்சும் அறியாமலோ தெரிஞ்சும் தெரியாமலோ என்ன அப்பான்னு கூப்பிட்டான். அது போதுண்டா எனக்கு. முட்டாள். அவர் கியூருக்கா என்று முட்டாள் அடிவானுங்க விட்டு முட்டாள். உணவை எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்கிற? அடிவானுங்க விட்டு